இங்கே இந்த பாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால அவங்க கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களோட நாய் திடீர்னு கத்த ஆரம்பிக்குது. அப்போ ஒரு டெலிவரி பர்சன் இந்த பக்கமாக போறாரு. பார்த்து அவங்கள ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் அந்த நாய் மட்டும் அந்த ஆம்புலன்ஸையே பார்த்துட்டு நிற்கிது. இப்போ ஆம்புலன்ஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதால் அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓட முடியல. இப்போ நைட்ல சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு சின்ன பொண்ணு அந்த நாயை பார்க்குறா. சரி தன்னோட வீட்டுக்கு கூட்டு போலான்னு அவன் நினைக்கிறா. இப்போ வீட்டுக்கு கூட்டு போய் அந்த நாயை நல்லாவும் பார்த்துக்கிறா. ஆனால் அவன் அந்த நாய்கிட்ட ஒரு விஷயம் சொல்றா. நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்து எடுத்துட்டு வந்தாங்க. நான் சரியா கூட சாப்பிட மாட்டேன், நான் சரியா கூட பேச மாட்டேன். ஏன்னா ஒருவேளை என்னோட அடாப்டிவ் பேரண்ட்ஸுக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்? அதனால நீயும் சத்தம் போடக்கூடாது, கொஞ்சமா தான் சாப்பிடணும் சொல்லுவா. அதை எல்லாத்தையுமே தத்தெடுத்த அம்மா கேட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த சின்ன பொண்ணு கிட்ட இனிமே நீ உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம், நீ அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்ல, நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா நல்லா சாப்பிட்றா, அவங்க கூட ஜாலியா பேசுறா, ஏன் ஷாப்பிங் கூட போறா. மற்ற பேரண்ட்ஸ் கூட குழந்தைங்க எப்படி இருக்கோ அவளும் அதே மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த வயசான அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுது. தன்னோட நாயை காணும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெலிவரி பர்சனையும் கான்டாக்ட் பண்றாங்க. இப்ப அவரு சேர்ந்து இந்த நாயை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்க நிறைய போஸ்டர் விட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த போஸ்டரை ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பா பாத்துறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தது அந்த நாயை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடலான்னு சொல்றாரு. ஆனா அந்த அம்மா அந்த நாய் வந்ததாலதான் நம்ம பொண்ணு நம்ம கூட இருக்கா, அதனால வேணான்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணும் அந்த பாட்டி அந்த நாயை தேடுறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அந்த நாயை அவங்க கிட்டே கொடுத்துடலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப அந்த பாட்டியை பார்த்து அந்த நாய் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட போகுது. ஆனா அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோகமாவே இருக்கு. அதே நேரத்துல இந்த சின்ன பொண்ணு ரொம்ப சோகமா தான் இருக்கா. இதை பார்த்து அந்த பாட்டி ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. உடனே அந்த சின்ன பொண்ணுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அந்த பொண்ணுகிட்ட எனக்கு ஆபரேஷன் சீக்கிரம் நடக்க போகுது, அதனால நீ இனிமே இந்த நாயை பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த நாயை விட மனசு இல்லைனாலும் அந்த சின்ன பொண்ணுக்காகவும் நாய்க்காகவும் அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சிடுறாங்க. இப்போ அதே நேரத்தில் அந்த டெலிவரி பர்சன் அங்கே வந்து அந்த நாய் மாதிரி ஒரு பொம்மையை கொடுத்து இதுக்கப்புறம் நீங்க இதை வச்சுட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.